ஜெபம் செய்வோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்புரையான ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளின் கால வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை நாளிலே நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளமை ஆராதிக்க நீர் எங்களை கூட்டி சீர்தமைக்காயை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சீனில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் பாடியவாறு நாங்களும் அப்படி இணைந்து பாட இந்த நாளை தந்திர ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆறில் எழுந்தருள்வீராக, நம்முடைய பிரசனத்தை அருள்வீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்வை காணக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. முதல் நாமும் இந்த நாளிலே இந்த ஆறான வழியாக உயர்த்தப்படுவதாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனை கீதங்கள் 524, கீதங்கள் 175, 524, 175. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உழைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் மகாபரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தொண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ண கிடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளா எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
அன்லப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தூய்மை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவன் எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனும் பரிசுத்தாவிக்கும் உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம்
93. 93ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாய் கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பினேன், நதிகள் இறைச்சலிட்டு எழும்பினேன், நதிகள் அலைதிரண்டு எழும்பினேன். திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவை, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி வழியாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக வீடுகளில் இருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற நாளிலே நமக்கு இந்த விடுதலை தந்து நாம் மீண்டுமாக ஆலயத்தில் வந்து கூடி அவரை பணிந்து கொள்ள, அவரை ஆராதிக்க, நாம் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்திலே அநேக மக்கள் கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு பலவிதமான வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் அந்த மக்களுக்காக பற்பல மக்களை கொண்டு உதவி செய்து கொண்டு வருகிறார். மருத்துவர்கள், நர்சஸ் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த மக்கள் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஏற்ற நாளிலே அனைத்து மக்களையும் இந்த
வைரஸிலிருந்து விடுதலையை கொடுத்து நாம் யாவரும் சுதந்திரமாய் சுட்சமாய் வாழ கர்த்தர் நமக்கு துணை புரிவாராக. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சுஸ்தமாவன் என்று 100க்கு அதிபதி சொன்னவனமாய் ஆண்டவரே விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருப்போம். அனைத்தினமும் நாம் நம்முடைய திருச்சபை மக்களுக்காக மற்றும் பற்பல வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேக மக்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், அவர்களுக்காக நாம் உதவி செய்ய வேண்டும். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என்று வேதம் சொல்கிற வண்ணமாய் நாம் இந்த நாட்களிலே பசியாக இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வோம். கிறிஸ்துவ அன்பை நம்முடைய வாழ்விலே நாம் பிரதிபலிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, தூத்துக்குடி நாசரேத் பேராயம், தூவிபுரம் சேகரம், தூய யாக்கோபு திருச்சபை, மிஸ்டர் சி ஞானசேகர் அவர்கள் குமாரர் ஜி ஜெயசிங்கம், மேற்படி பேராயம், சண்முகபுரம் சேகரம், தூய பேதுரு திருச்சபை, மிஸ்டர் ஐ தாமஸ் செல்வராஜ் அவர்கள் குமாரத்தி டி அபிகா ரோசி செல்வ கிருபாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் நான் அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்க கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராயிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலமாக தெரியப்படுத்த வேண்டும். திருமணம் செய்து கொள்ளப் போகிற இந்த தம்பதியருக்காக நாம் இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, திருமணத்தின் மூலம் இணைக்கப்படும்படி எதிர்பார்க்கிற போது பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆண்டவர் ஏற்ற நாளிலே உடைய பிள்ளைகளை உடைய பரிசுத்த ஆலயத்தில் கணவன் மனைவியாக இணைத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. சேனை போற்றும் யெகோவா, மங்களம் இதோங்க ஆசி கூறுமே. ஞானமான வாழனே சுனாதனே, நாமும் வாழ்த்தி பாடுவோம் என்னாலுமே. வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜரே சயந்தோமே. சபையாருக்கான அறிவிப்புகள். இன்று உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 1ஆம் ஞாயிறு. இன்றைய ஆராதனை காலை 11 மணிக்கு விக்டரி டிவியில் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திற்குரிய சத்திய வசனம் பரிசுத்த யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பொருள், கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். தோமாவிற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். பிறந்த நாள் அறிவிப்புகள். இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள். இன்று திருமதி டி தனம், 20ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி பி ஜோஸ்லின், திரு ஏ செல்வகுமார், திருமதி ஜே சித்ரா ஜான், திரு சி தாவீது ராஜா,
21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டி ட்ரினிஷாம், ஜே ஜெபின், திருமதி ராதிகா ஞானஜோதி, எஸ் ஆபிரகாம் ஈசாக், எம் ஏஞ்சல் கிரேஸ், எம் ஜோஸ்னா சின்ரலின், எஸ் பேபி அலிஸ்ரூத். 22ஆம் தேதி புதன்கிழமை எஸ் ஜஸ்டின் பிராங்க்லின், பி ஜபீலா லீதியால். 23ஆம் தேதி வியாழக்கிழமை திருமதி ஸ்டெல்லா டேவிட், திருமதி ஜென்சி, திரு பென்னி கிறிஸ்டோபர், பி சில்வியா மார்கரெட், சி சாஸ்லின். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருமதி ஈஸ்டர் ராணி, திருமதி ஜான்சி ராணி, ஜே எஸ்தர் ஜபராணி, திரு சி சத்யநாதன். 25ஆம் தேதி சனிக்கிழமை எம் ஜபராஜ், திரு டி ஜோசப் ராபின்சன் எட்வர்ட், ஆர் ஸ்டான்லி ஜோன்ஸ், இ எலைனா, எம் டேவிட், திருமதி சுகன்யா. Happy birthday to you. Happy birthday to you all. Happy birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life to you all. Happy long life to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Lord. May God bless you, dear. திருமண நாளை கொண்டாடுபவர்கள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை திரு எஸ் சாம் பாஸ்கர், திருமதி பிரேமலதா தம்பதியினர். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஜேம்ஸ் ஜாய்சன், திருமதி சுதா தம்பதியினர். திரு சி ரமேஷ், திருமதி ஜெனிஃபர் தம்பதியினர். 23ஆம் தேதி வியாழக்கிழமை திரு அந்தோணிசாமி, திருமதி ஜெயசீலி தம்பதியினர். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு டபிள்யூ ஜான் ஆல்ஃபிரட், திருமதி மேரி தம்பதியினர். திரு எஸ் சாம் தினேஷ், திருமதி ஸ்மைலா ஜீவரத்தினம் தம்பதியினர். 25ஆம் தேதி சனிக்கிழமை திரு ஜோசுவா அன்புபாலன், திருமதி ஹெலினா தம்பதியினர். திரு சாம் ராஜா சிங், திருமதி பிந்து சாம் தம்பதியினர். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவோரை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இவர்களுக்கு ஆசி கூறுகிறோம். இவர்களுக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பெயர் வாசிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் இருந்தவாறு தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, எல்லா கனத்துக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரரே, நன்றியோடு துதிக்கிறோம், மனதார வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலையும் இந்த பாக்கியத்தை அருள் செய்திரு ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் பார்த்து முத்தம் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவராக வல்லவராக போதுமானவராக இவரது வாழ்விலை செயல்பட்டு ஸ்தோத்திரம், சுமந்து வந்து ஸ்தோத்திரம். இந்த உலகத்திற்கு இவர்களை கொண்டு வந்த நாள் தொட்டு பாலிய பருவம் தொட்டு இம்மட்டும் தாங்குவேன், எழுந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் என்ற நம்முடைய வாக்கின்படி கர்த்தனுடைய பிள்ளைகளை தப்புவித்தீர் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலையும் தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிள்ளையுடைய வாழ்க்கை என்னென்னும் மகிழ்ச்சியாக அமையும்படி நாள் நோக்கி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து அருள்படி ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அருள்வீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அருள்வீராக. இவர்கள் என்னென்னும் திருச்சபைக்கு ஆண்டவரே தூண்களாய் விளங்க, திருச்சபையில் என்னென்னும் உண்மை படிந்து கொள்ளும் பிள்ளைகளாய், பரிசுத்த அலங்காரத்தோடு உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும்படியே நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதுபோன்று திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையத்தில் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய சந்ததியத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய இல்லற வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய இல்லத்திலே காணப்படக்கூடிய அனைத்து குறைகளையும் கர்த்தர் அகற்றுவீராக. உடைய குடும்பங்கள் லீலி புஷ்பமாய் மனம் வீசுவதாக. சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நானும் என் வீட்டார் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வாக்கின்படி எங்களுடைய பிள்ளைகள் உம்மை சேவிப்பார்களாக. கொடுத்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சுமந்து செல்வார்களாக. நீர் மாத்திரம் இவர்கள் மூலமாக மகிமைப்படுவீராக. நன்மை கிருபை இவர்கள் வாழ்விலே தொடர்வதாக. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தமாவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றாட உணவை தாரும். எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்கள் செய்கைகளை கிறிஸ்துவினால் தீர்த்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தாவுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய இரட்சகர்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவுடைய கால்களை திரும்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சோதரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் சமானத்தை கட்டளையிடோ. தேவரே, இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபனை நிறுத்தி சுத்திகரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கிடவோம். உயிர்த்தெழுந்து திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கான சுருக்க ஜெபம். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மரிக்கவும் நாங்கள் நீதிமான்கள் ஆவதற்காக உயிர்த்தெழுந்திருக்கவும் உமது ஒரே குமாரனை தந்தருளினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களில் காணப்படுகின்ற விசுவாசம், அறியாமை ஆகியவை நீங்க அருள் தாரும். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்ற விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்கவும் காணாதிருந்தும் அவரை விசுவாசித்து பாக்கியவான்களாக திகழவும் எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இந்த காலத்தில் காணப்படுகின்ற இந்த கொடிய தொற்று வியாதியினாலே வாரி கொள்ளப்படுகின்ற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் அப்பா. தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார் தூதனுக்கு அன்று கட்டளையிட்டது போல எங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை பார்த்து எங்களில் காணப்படுகின்ற அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. இந்த கொடிய விஷய வியாதியை எங்களை விட்டு நீக்கி எங்களை பாதுகாத்து ரட்சித்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாய் தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதனம். தேவரின் தஞ்சமாக கொண்டிருக்கிறோம் அடியாராகிய நாங்கள் எந்த விரோத வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். சர்வ வல்லமையில் உணித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே,
இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆலயனாய் நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சன்மார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகளின் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவி அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாய் இவனின் மேல் ஓயாமல் போய் செய்தருளும். கர்த்தாவே, காரியத்திலும் மத்தியுமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளோ. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்வேன் என்று வாக்குறுதியிருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடையாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எப்பொழுதும் நிறைவேற்றி இம்மேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 528, நூற்றாண்டு கீதங்கள் 183 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 528, நூற்றாண்டு கீதங்கள் 183. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் உலக மீட்பெருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இணையதளத்தின் வாயிலாக தாராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறை
நாம் ஆசரித்து வருகின்றோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை பண்டிகை எல்லாவற்றையும் நாம் கடந்து இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த இணையதளத்தின் வாயிலாக அவருடைய ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த சுவிசேஷ வாக்கியம் நமக்கு நன்றாக அறிமுகமான பரிச்சயமான ஒரு திருமறை பகுதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக நடைபெற்ற ஒரு காரியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் சீடர்களுக்கு தன்னை காட்சியளிக்கின்றார். ஆனால் அந்த சீடர்களின் மத்தியிலே சீடர்களில் ஒருவனாகிய தோமா என்பவன் அங்கு இல்லை. அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் வாசிக்க கேட்டோம். அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன? இயேசுவை கண்டவுடனே, இயேசுவை கண்ட பின்பதாக, இயேசு அவனோடு சம்பாஷித்த பின்பதாக அவன் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு திருமறையிலே நாம் ஆராயப்படுகின்ற ஒரு வாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஆண்டவரோடு கூட 3.5 ஆண்டுகளாக கூடி குழாவி ஆண்டவரோடு கூட எல்லா காரியங்களிலும் பங்கு பெற்றவன். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல், ஆண்டவரே வழியை எங்களுக்கு காண்பியும், நீர் போகிற இடத்தை அறியோமே என்று சொன்னவன். இந்த நாளிலே அவன் செய்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் அவரை நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், அவருடைய காயங்களை கண்டால் ஒழியே நான் அவரை விசுவாசிக்க முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் அநேக நேரங்களிலே இவ்விதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த காரியங்களை நாம் காணலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி அடுத்த வாக்கியத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளெந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டதை நாம் இங்கு காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த தோமா செய்த காரியம் என்ன? என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். இத்தனை நாட்களாக அவரோடு கூட இருந்தவன் இவையெல்லாம் சொல்லவில்லை. இப்பொழுது சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவனுக்கு காட்சி கொடுத்ததின் விளைவு, அவனுடைய விசுவாசத்திலே அவனை பலப்படுத்தினதின் விளைவு, அவன் சொன்ன காரியம் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகத்துவங்கள் என்ன, அவர் செய்த காரியம் என்ன என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அவன் கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவராக, நம்மை ஆளுகை செய்கிறவராக, அவர் உன்னதமானவராக, நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை அவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் எப்படிப்பட்டவர்? முதலாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்தினுடைய முதலாவது பகுதியிலே பார்க்கிறோம். இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் தோமாவை நோக்கினார். தோமாவை நோக்கி, அன்புக்குரியவர்களே, சீடர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆண்டவர் 8 நாளைக்கு பின்பு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சி கொடுத்த ஆண்டவர் யாரையும் நோக்கவில்லை, தோமாவை மாத்திரம் நோக்குகிறார். ஏன், எதற்கு அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது,
அதற்கு முந்தின வசனத்திலே அவன் சொல்லுகிறான், சீடர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி. ஆனால் அவன் சொன்ன ஒரு காரியம் என்ன? அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை போட்டாலொழிய விழாவிலே போட்டாலொழிய அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். இப்பொழுது இயேசு அங்கு வருகிறார். அவர் தோமாவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் முதலாவது உயிர்த்துணரும் ஆண்டவராக இருக்கிறார். உயிர்த்துணரும் ஆண்டவர். உயிர்த்து உணரும் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஆராய்ந்து அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆராய்ந்து அறிகின்ற ஆண்டவர், உயிர்த்துணரும் ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த தோமா என்னை விசுவாசிக்கவில்லை, அவருடைய இருதயத்திலே அவன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று அறிந்தவராக அவர் உயிர்த்துணரும் ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகத்துவம் என்ன? உயிர்த்துணரும் ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அதிலே தெளிவாக நாம் காணலாம். 139 சங்கீதம் 1 வாக்கியத்திலே, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, 23 வாக்கியத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஒருவேளை சீடர்கள் வந்தவுடனே, இயேசு கிறிஸ்து வந்தவுடனே ஆண்டவரிடத்திலே சொல்லவில்லை, ஆண்டவரே நீர் வந்தீர், எங்களுக்கு காட்சி கொடுத்தீர், இவன் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி தோமாவை குறித்து சொல்லவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர் தோமாவை நோக்கினார். பூட்டியிருந்த வீட்டிற்குள்ளதாக வந்தார். கலங்கி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் வந்து நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று சொன்ன பின்பதாக தோமாவை நோக்கினார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாட்களிலே பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உலகமானது இருந்து கொண்டிருக்கிறது. கொடிய வைரஸ் தொற்று வியாதியின் காரணமாக சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே மிகுந்த வேதனையின் மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் சிந்தனைகளை அறிகிறவர் நம்முடைய ஆண்டவர், உயிர்த்துணரும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிற காரியம் சமாதானம் என்று சொல்லுகிறார். தவித்துக் கொண்டிருக்கிறோம், சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறோம். இனி என்ன நடக்குமோ, இனி வருகின்ற நாட்களிலே இந்த ஆராதனைகள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி பலவிதமான கேள்வி கணைகளோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? அவர் உயிர்த்துணரும் ஆண்டவராக இருக்கிறபடியினால் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஏனென்றால் அவர் உயிர்த்துணரும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் தோமாவை அறிந்தார், ஆராய்ந்தார். ஏனென்றால் அவன் விசுவாசிக்கவில்லையே, என்னோடு கூட இருந்தவன் கெட்டு போய்விடக் கூடாது என்று விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, உயிர்த்துணரும் ஆண்டவராக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 20 27 வசனத்திலே பார்க்கின்ற ஒரு காரியம் பின்பகுதியிலே, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். அவன் என்ன சொன்னானோ, எந்த காரியத்தை எல்லாம் நான் இவ்விதமாய் செய்து பார்த்தால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அதே காரியத்தை ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார். இவ்விதமாய் சொன்னார், உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று சொல்லி ஆண்டவர் தோமாவிடத்திலே சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகத்துவம் என்ன? அவர் உணர்த்தும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் உணர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் அநேக நேரங்களிலே நம்மை உணர்த்துகிறார். ஆனால் உணர்த்துவதை உணராமல் நம்முடைய இருதயத்தை மழுங்கடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது, அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது. ஒருவேளை இந்த கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஒரு பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வார்த்தைகள் நம்மை எச்சரிக்கிறது, நம்மை ஆராய்ந்து பார்க்க செய்கிறது, மறுபடியுமாக ஆண்டவரோடு கூட உள்ள உறவிலே நம்மை புதுப்பிக்க செய்கிறது. வார்த்தைகள் உணர்த்துகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் உணர்த்தும் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நீர் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நீர் என்னோடு கூட இருந்தாய், எல்லா அற்புதங்களையும் கண்டாய், ஆனால் நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயே. நீ விசுவாசி. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவன் நம்முடைய வாழ்விலே உணர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே உணர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய தவறுகள், நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக உணர்த்தப்படுகின்ற பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டபடியாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாக பார்த்துக் கொள்ளுகிறார். ஆனால் பாவங்களை அறிக்கையிடாமல் விட்டு விடாமல் இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறது. ஒருவேளை அவிதமாய் அவிசுவாசத்தின் நிமித்தமாக தூரமாய் போய்விடக் கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். அவருடைய வார்த்தை நம்மை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய வாழ்விலே உணர்த்தும் ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டதில்லை, விசுவாசிக்கிறோம். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பேறு பெற்றோர்கள் என்ற வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆராதனையிலே விசுவாச பிரமாணத்தை பயன்படுத்துகிறோமே. எதற்கு? நாம் விசுவாசத்திலே பலப்படுவதற்காக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் உயிர்த்தெழுந்தார், மறுபடியுமாய் அவர் வரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லி விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கையிடுகிறோமே. எதற்கு? நம்முடைய விசுவாசத்திலே பலன் கொள்வதற்காக. இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது மூன்றாவது, அவர் நம்முடைய வாழ்விலே உடனிருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் இன்று காணவில்லை, விசுவாசிக்கிறோம். எப்படி? அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அருமையான சட்ட வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் உடனிருக்கும் ஆண்டவராய் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உடனிருக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அவர் சொன்னார் யோசுவாவிடத்திலே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை உலகமானது பலவிதமான இக்கட்டான வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் இந்த கொடிய காலத்திலும் ஆண்டவர் நாம் அதை கடந்து செல்வதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தருவார். ஏனென்றால் அவர் உடனிருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் அன்று தோமாவிடத்திலே வெளிப்படுத்தினார். நீ கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவருடைய மகத்துவத்தை இந்த காலை பொழுதிலே அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய வாழ்விலே உயிர்த்துணரும் ஆண்டவராக, நம்முடைய வாழ்விலே அவர் உணர்த்தும் ஆண்டவராக, உடனிருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் விடாமல் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லா நிலைமையிலும் அவரை தேட அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால்
அவர் நம்மை தேடி வந்து நமக்கு சமாதானம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த பாடலின் வாயிலாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் புரிவார். இந்த யாவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறையின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளரே உம் சிறையின் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோதரிப்பேன் துதி பாடுவேன் துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அவர் நமக்கு சமாதானம் என்று சொல்லி இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்விலே உயிர்த்துணரும் ஆண்டவராக, உணர்த்தும் ஆண்டவராக, உடனிருக்கும் ஆண்டவராக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறாரே. அந்த ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 26:3 சொல்லப்பட்டது போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படியாய் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாக, விசுவாசித்தவர்களாக, உத்தம சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். திரியக துதியை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 65, நூற்றாண்டு கீதங்கள் 178 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 65,
நூற்றாண்டு கீதங்கள் 178. ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, காருண்யரே, ராஜாதி ராஜாவே, சிங்காசனத்தில் வீட்டிருப்பவரே, சர்வ வல்லவரே, விருத்திழந்தவரே, எங்கள் மத்தியிலே அசுவாடுகிறவரே, எங்களை சந்திக்கிறவரே, எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே கூடி வரவும், உம்மை பணிந்து கொள்ளவும், நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்தவும், நன்றியை தெரிவிக்கவும், எங்களுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடவும் நீ தந்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்புடைய ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. பற்பல இடங்களிலே இருந்து இந்த நாளிலே பணிந்து கொள்ளக்கூடிய அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாளை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் உள்நாட்டிலே வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கிருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய அன்பின் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீர் ஐஸ்வர்ய சம்பனர். இடங்கொள்ளாமல் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து போன்று தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடியமை பணிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த நாளிலே நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக ஆண்டவரே, அந்த தொலைக்காட்சியின் வழியாக நாங்கள் உம்மோடு நாங்கள் நெருங்கி வாழ கர்த்தர் அந்த ஆராதனைகளுக்கு தந்தீர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய உறவிலே நாங்கள் வளர்ந்து பிறகவும் அந்த எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்தவும், மட்டுமல்ல கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கு நாங்கள் சாட்சிகளாய் விளங்கவும் கர்த்தர் துணை புரியும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு குடும்பத்திற்கு வேண்டிய தேவையை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்திலையும் குறைவு காணப்படாமல் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நிறைவை அருளும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களை இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, வெறுமையை மாற்றுகிறவர். ஆண்டவரே, நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வில் குடும்பங்களில் எழுந்தருளி அற்புதங்களை அதிசயங்களை காணப்படும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். தந்தையே, ஒவ்வொரு மக்களும் வாசம் பண்ணக்கூடிய வீட்டிலே கர்த்தர் எழுந்தருள்வீராக, உலாபுவீராக, அசைபாடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உமக்குள்ள தொடர்பு மென்மேலும் வளரும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் உண்ணக்கூடிய உணவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குடிக்கிற தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
சுபிட்சமாய் வாழும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்வை தருவீராக, பலசாலிகளாய் காணப்படும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தின் தலைவர், தலைவி, பிள்ளைகள் யாருக்காக ஜெபிக்கிறோம். பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நாங்கள் முன்னோக்கி மன்றாடுகின்றோம். அன்பரே, அந்த ஆண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். தூய்புரம் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, எங்களுடைய பேராயத்திற்காக ஸ்தோத்திரம். பேராயருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பேராயருக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் பரத்திலிருந்து அருள்மடியை நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தலைமையாய் நீர் அவர்களை எங்களுடைய பேராயத்திற்கு ஆசீர்வாதம் அவர்கள் பயன்படுத்தும்படியே நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஊழியர்களை எதிராக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டை எதிராக ஆசீர்வதிப்பீராக. தமிழ்நாட்டு முதல்வரை எதிராக ஆசீர்வதிப்பீராக. அப்படி இணைந்து செயல்படக்கூடிய அனைத்து ஊழியர்களை எதிராக ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய எல்லையை பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய வீரர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கின்றோம். தவிர இந்த நாளிலேயும் உலகமெங்கும் நடைபெற்று வரக்கூடிய இந்த COVID-19 என்ற வியாதி நிமித்தமாக அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்ட நிலை. லட்சக்கணக்கான மக்கள், 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சையானது வெற்றி பெற கிருபை செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, நீர் உடைய கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய காயங்களால் நாங்கள் குணமடையும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். உடைய ஆணிமந்த கரமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்தும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கின்றோம். யார் யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்கும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாமல் ஆண்டவரே இறங்கி பொறுத்து ஒவ்வொரு மக்களையும் நீர் பாவமர கழுவி சுத்திகரித்து முடத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டு கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் விடுதலையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை திரும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாவத்திலே சிக்கி வாழ்ந்து ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொள்ளாமல் பரிசுத்தத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வரும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அனைத்து நோயாளிகளையும் நம்முடைய கரம் தொட்டு குணப்படுத்தும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை எடுத்து வரக்கூடிய மருத்துவருக்காக, நர்சஸுக்காக மற்றும் ஆண்டவரே சுகாதாரத்துறை சார்ந்த அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கரம் நமது பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அன்பினால் எங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தை அங்கீகரிக்கும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இத்தனை கொடிய வியாதி ஆண்டவரை எங்களை தொட்டுவிட்டால் எங்களுக்கும் பாதிப்பு வருவது உண்டு. ஆண்டவரை மருத்துவர்கள், நர்சஸ் மற்றும் அனைத்து பிள்ளைகளும் தங்களுடைய உயரையும் பொருட்படுத்தாது அந்த தங்களை அர்ப்பணித்து செய்கிற அந்த சேவையை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய பலத்தை தருவீராக, உற்சாகத்தை தருவீராக. ஆண்டவரே, பலவீனங்கள் அவர்களை சந்திக்காமல் கர்த்தர் காத்துக்கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் காத்துக்கொள்ள முடியும் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இதற்கென்ற அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, அரசாங்கம் எடுக்கிற முயற்சிக்கு ஆண்டவர் நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க கிருபை செய்வீராக. ஆண்டவர் தொடர்ந்து நாமும் ஆண்டவரே மகிமைப்படும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலையும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளாக பற்பல இடங்களிலே இருக்கின்றார்கள். உலகத்தின் பற்பல நாடுகளில் இருக்கிறார்கள். எங்கிருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர்தாமே அவர்களை வெளியிட்டு காத்துக்கொள்ளும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்த எம்பெருமான் இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஒளிமயமான வாழ்வை தரும்படி நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆராதனையை எங்களுக்கு ஒளிபரப்பக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம். தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தோமா எவ்வாறு உம்மை விசுவாசித்தாரோ அதுபோல நாங்களும் உம்மை முற்றிலும் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க கிருபை செய்வீராக. திருமண நாளைக்கு ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் தடையின்றி நடைபெற கிருபை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. என் மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கிடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கிடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கிடவர். கீதமாக
ஆராதனை கீதங்கள் 834, நூற்றாண்டு கீதங்கள் 181 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 834, நூற்றாண்டு கீதங்கள் 181. ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரச்சனத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியர்கள் என்று சொன்னீரே, உடைய வாக்குக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க கிருபை செய்து ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தத்தை அலங்கரித்துள்ள கிருபை செய்வீராக. அன்றைய நிகழ்வின் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம், உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம், மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் முன்னோக்கி ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம்.